சம்மர் வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சா? ஒரு அட்டகாசமான ஸ்வீட் செஞ்சு குழந்தைங்கள அசத்தலாம் வாங்க. இன்னைக்கு நான் செய்ய போறது ட்ரெண்டிங்கான மதுரை ஸ்டைல் ஸ்வீட் பன். ஈஸியா 4 ஸ்டெப்ல எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் செய்யற ட்ரெண்டிங்கான ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேவையான பொருட்கள்: மைதா, நெய், பேக்கிங் சோடா, உப்பு, ஏலக்காய் தூள், சர்க்கரை, நெய், கொஞ்சமா பவுடர் பண்ண சர்க்கரை, எண்ணெய். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா இந்த பன்னுக்கு தேவையான மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு அகலமான பாத்திரத்தை எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு கர்டு இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சமா பவுடர் பண்ண சுகர், நெய், கொஞ்சமா உப்பு, கொஞ்சமா பேக்கிங் சோடா, எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இப்போ இதுல எடுத்திருக்கிற மைதாவை சேர்த்துக்கலாம். ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து உளுந்து வடை செய்வோம் இல்லையா, அந்த பதத்துக்கு இதை ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கலந்துக்கோங்க. ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் வடை பதத்துக்கு மாவை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை அப்படியே ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் மூடி வச்சிடலாம். செகண்ட் ஸ்டெப்பாக சுகர் சிரப் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு அகலமான பாத்திரத்தில் சுகர் சேர்த்துக்கலாம். இது முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இதை நல்லா காய்ச்சி கம்பி பதத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விடுங்க. சர்க்கரை பாகு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இது ரெடி ஆயிடுச்சா இல்லையான்னு இந்த மாதிரி கையில் எடுத்து இப்படி பண்ணிங்கன்னா நூல் மாதிரி வரணும். இதுதான் கரெக்டான பதம். இப்படி வந்துடுச்சுன்னா ஆஃப் பண்ணிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். நான் சுகரில் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டு இதை தனியாக எடுத்து வச்சுடுங்க. தேர்ட் ஸ்டெப்பாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவுலேருந்து பன்னு பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன். கையை கொஞ்சமாக தண்ணியில் நினச்சிக்கோங்க. நினச்சிட்டு இந்த மாவை சின்ன சின்ன உருண்டை உருண்டையாக இந்த எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். மிதமான தீயில வச்சு நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். பன்னு நல்லா பொன்னிறமாயிடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். எண்ணெயெல்லாம் நல்லா வடிகட்டிட்டு சுகர் சிரப் செஞ்சு வச்சிருக்கோம் இல்லையா, அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் பண்ணி விடலாம். இது ரொம்ப நேரம் இதில் ஊறணும்னு அவசியம் இல்லை. அடுத்த பன்னு பொரிச்சு எடுக்கிற வரைக்கும் ஊறினா போதும். இது நல்லா எல்லா பக்கமும் திருப்பி விடுங்க. ஃபோர்த்து ஸ்டெப்பாக பொரிச்ச பண்ணை எல்லாம் இந்த மாதிரி ஜீராவில் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம்.
ட்ரெண்டிங்கான மதுரை ஸ்டைல் பால் பன் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, மேலே நல்லா கிறிஸ்பியாக சுகர் கோட்டோட, உள்ள நல்லா சாஃப்டாக, சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இது மாவு பிசையும் போது தண்ணிக்கு பதிலாக நீங்கள் கொஞ்சம் பால் சேர்த்து கூட பிசைஞ்சிக்கலாம். இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவோடு உங்களை சந்திக்கும் வரை டாடா, பை பாய்.